ஸோ நல்லா பொரிச்சு எண்ணெயில் பொரிச்சு நிறைய எண்ணெய் விட்டு தாளிச்சு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளிச்சு, இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி, இல்லைன்னா ஆவியில் வேக வச்ச மாதிரி, இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிறவங்க எண்ணெயும் கம்மியாக எடுத்துக்கணும், உப்பையும் கம்மியாக எடுத்துக்கணும், காரத்தையும் கம்மியாக எடுத்துக்கணும். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே உங்கள் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து குறைஞ்சிரும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆன்டாசிட் ஜெல்லை நோக்கி போகிறத காட்டிலும் அதை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பச்சை வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கீரைகள், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி இதெல்லாம் தவிர்த்துடுங்க. சரி செய்யக்கூடிய உணவாக விளங்கக்கூடிய வெள்ளரிக்காய், வெண்பூசணி, ஆலோவேரா, கருப்பட்டி, சுண்டைக்காய், மோர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வயிற்று உபாதைகள், ஜீரண கோளாறுகளுக்கு ஒரு தீர்வாக அமையும்.